கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே, கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே, வறுமை வியாதியும் வலிய தோல்வியும் வந்த வேளையில் தாங்கினாரே ஜெய கீதமே தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே, நிறைந்த ஜோதியாய் திறந்த வானிலே நீதி சூரியன் தோன்றிடுவார், மறுரூபமே அடைந்தே பறந்திடுவேன் மற்றற்ற பேரின்பமுடன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. Let's turn our Bibles to Proverbs 23 and verse 23. நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. Buy the truth and sell it not, also wisdom and instruction and understanding. First, we have to value truth above everything. Truth is worth our time, effort and sacrifice. சத்தியத்திற்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலத்தை நம்ம தியாகமாக செலவழித்தால் அது அதற்கு பாத்திரமாக இருக்கிறது. ஸோ we need to spend time for the truth. Sell it not. அதனால buy the truth என்று சொல்லும்பொழுது விலைக்கரையம் கொடுத்து என்ன பண்ணணும்? சத்தியத்தை வாங்கணும். அது காசை கொடுத்து சத்தியத்தை வாங்க முடியாது. நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், நம்முடைய பலனை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட தாகமாக நம்ம போய் கேட்கணும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். They shall be satisfied, said Jesus. Sell it not. It reminds us not to trade the truth for convenience or temporary gain. ஏதோ ஒரு சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை கொடுப்பேன் என்று சொல்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசுவை மறுதலித்து விடுவார்கள். அப்படி நம்ம சத்தியத்தை விற்காத படிக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் டெப்த். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஞானத்துலேயும் அந்த போதகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும். அப்போ ஞானம், உபதேசம், புத்தி இதெல்லாம் எப்படி வரும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஆழங்களில் கடந்து செல்லும் பொழுது தான் நமக்கு அது கிடைக்கும். விஸ்டம், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் கோ டுகெதர். நோயிங் ட்ரூத் இஸ் குட், பட் டு லிவ் இட் அவுட் இஸ் பெட்டர். அதாவது சத்தியத்தை அறிகிறது ஒரு விதமான ஞானம், ஆனால் அந்த சத்தியத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது, அதனால தான் இயேசு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கடைசியில் சொல்லுவார், இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க, இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு பின்பு சொல்லுவார், அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கறதுனால சத்தியத்தை நம்ம கேட்கவும் வேண்டும். அதை நம்ம கேட்காத பொழுது அது என்னென்ன தெரியலன்னா நம்ம எப்படி கை கொள்ள முடியும்? அதனால் முதல்ல சத்தியத்தை கேட்க வேண்டும், கேட்ட பின்பு அதை நாம் கை கொள்ள வேண்டும். அதனால அந்த விதைக்கிறவனை பற்றி ஓமையில் நம்ம பார்க்குறோம். அந்த இருதயமாகிய நல்ல நிலத்தில் அந்த வசனத்தை காத்து 100க்கு 100 நம்ம பலன் கொடுக்க வேண்டாம். அதில் 30, 60, 100ன்னு இருக்கும். அப்போது 30ன்னா 70% போச்சுன்னு வச்சோம், 60ன்னா 40% வெளியே போயிடுச்சு. ஆனால் 100க்கு 100 பலன் கொடுக்கும் பொழுது அது உண்மையாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஞானத்தையும் ஆண்டவரை அறிவையும் புத்தியும் வாங்கு, உபதேசத்தை வாங்கு என்று சொல்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே, அதற்காக எங்களுடைய நேரத்தை நாங்கள் எங்களுடைய எஃபர்ட்ஸை செலவழித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மை தேடுவதில் ஊக்கத்தை காண்பிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ்.